வணக்கம். புதியுகம் FM ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருணன் சாமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா அவர்களே. என்ன ரொம்ப சந்தோஷமா என்ன காலையில டீஸ் பண்ணலான்னு வந்துட்டீங்க. டீஸ் பண்ணல, உங்களோட அந்த காலை வணக்கம் சொல்ற அந்த ஸ்டைல் இருக்கு தெரியுமா, அந்த 3D எஃபெக்ட்ல நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வரும் தெரியுமா, அது மாதிரி நீங்க எஃபெக்ட்ல ஜி நான் வந்து எவ்வளவு தமிழ் ஆர்வத்தோட எவ்வளவு அழகா வந்து சொல்லிட்டு இருக்கேன் காலை வணக்கம்னு. நான் ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்கறனால நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நான் கேட்கல சௌமியா. அப்படி என்ன சந்தோஷம் உங்களுக்கு? ஹலோ, எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ட்ரீம்ஸ் இருக்கும், அதெல்லாம் ட்ரூ ஆகுமா? என்னோட ட்ரீம்ஸ் எல்லாமே ட்ரூ ஆயிட்டே இருக்கு. ஓகே, அப்படி என்ன ட்ரீம் வந்து ட்ரூ ஆயிருச்சு? ஒரு சாம்பிளுக்கு 4 பிட் போடுங்க. என்னோட வேலை சம்பந்தப்பட்ட சில குட்டி குட்டி ஒர்க்ஸ்லாம் முடிக்கணும், அசைன்மெண்ட்ஸ்லாம் நினைச்சேன். எல்லாத்தையும் சூப்பரா முடிச்சிட்டேன். அதாவது வேற ஒருத்தவங்க முடிச்சு கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல என்ன ஒரு சந்தோஷம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம என்னோட லாங் டேர்ம் ட்ரீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரிய விஷயங்கள் கிடைக்கலனா கூட டெய்லி வந்து ஹாப்பியா இருக்கணும். கடைசியில் நம்ம ஏன் ஹாப்பியா இருந்தோம்னு ஒரு ரீசன் கூட தெரியாம நம்ம ஹாப்பியா இருக்கணும். நான் கூட வந்து லாங் டேர்ம் ட்ரீம் அப்படின்னு ஹீரோவனும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா முதல்வரானு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒருவருக்கும் ஒரு ட்ரீம் வந்து வேறுபடும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அது உங்களோட ட்ரீமா கூட இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும். நம்ம யாருமே வந்து இப்படி ஒரு ட்ரீம் வந்து சரியா இருக்காது, இது வந்து கரெக்டான ட்ரீம் கிடையாதுன்னு வந்து எதுவுமே சொல்ல முடியாது, நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாமே அவங்க ஹார்ட் சொல்ற விஷயம் இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு பேஷன் இருக்கு. சோ அந்த மாதிரியான ட்ரீம் வந்து எத்தனை பேர் அச்சீவ் பண்றாங்க, எத்தனை பேர் வந்து அதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விவாத மேடையில உட்காந்து பேசக்கூடிய ஒரு டாபிக். கண்டிப்பா. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஏதாவது ஒரு கிளாஸ்ல டீச்சர் கேட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் என்ன ஆகணும், எல்லாம் ட்ரீம் என்ன எழுதுங்க புக்லன்னு சொல்லிட்டு. அந்த ட்ரீமை நம்ம இன்னைக்கு சாதிச்சிருக்கோமா, அதை நோக்கியே போயிருக்கோமா, இல்ல அங்க வந்து டிவியேட் ஆகி வேற இடத்துக்கு போயிருக்கோமா, இல்ல நம்ம என்னதான் சின்சியரா இருந்தாலும் அதுக்கான சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஏற்படாம இருக்கா, என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், பாசிட்டிவா அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சூப்பரான ஒரு தீர்வு கிடைக்க போகுது. சோ இந்த டே பத்தி முதல்ல சொல்லலாம். இன்னைக்கு வந்து மேக் யுவர் ட்ரீம் கம் ட்ரூ டே அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே கூட அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. பட் பாத்தீங்கன்னா வந்து கண்ணை மூடினா தூங்குனா ட்ரீம் வரும், எல்லாருக்கும் தெரியும். பட் கண்ணை மூடினா தூக்கம் வராம இன்னொரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து ரெவலேஷனா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் கூட சேர்ந்து நம்ம ஒரு முத்திரை கத்துக்க போறோம். அந்த முத்திரை என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது உணர்ச்சி முத்திரை. பொதுவாகவே நமது மனதிடமானது பலவிதமான உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு அதன் இயல்புப்படி நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு செயலை செய்யும். இப்பொழுது பார்த்திங்கன்னா, எதற்கெடுத்தாலும் கோபம் வரும், அல்லது நமக்கு மன அழுத்தத்தினால் கோபம் வரும், இயலாமையினால் கோபம் வரும், அல்லது நம்மை சார்ந்தவர்கள் ஏதாவது நமக்கு தீங்கு செய்தாலோ அல்லது நம்ம பேச்சை கேட்கலை அப்படின்னாலோ நமக்கு கோபம் வரும். இந்த மாதிரி கோபம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய தசைகள், ஏறக்குறைய பெரும்பாலான தசைகள் வந்து அந்த இயக்கத்தினுடைய செயல்களில் இறங்கி நமக்கு வந்து ஒரு சுருக்கத்தை உண்டு பண்ணும். அடிக்கடி கோபப்படுறவங்கள பார்த்திங்கன்னா முகம் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அதே மாதிரி மூலவியாதி வர்றதுக்கும் இந்த கோபம் வர்றது ஒரு காரணமாக இருக்கும். இது ரெண்டுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு அருமையான முத்திரை செய்யலாம். இந்த முத்திரையின் பெயர் உணர்ச்சி முத்திரை. இந்த முத்திரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் வலது கையில் வந்து தண்டுவட முதிரைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி தண்டுவட முதிரை வைத்து அதை இந்த மாதிரி பக்கவாட்டில் சாய்ச்சிக்கிட்டு இடது கையினுடைய 4 விரல்களால் இந்த பெருவிரலை வந்து இறுக்கமாக பிடிக்க வேண்டும். அப்புறம் அந்த முஷ்டி முதிரை வச்சா நம்ம எப்படி வைப்போமோ அந்த மாதிரி இடது கையில் வச்சுக்கணும். வைத்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்கணும். இந்த முதிரைக்கு பெயர் உணர்ச்சி முதிரை. நீங்கள் இப்படி வச்சு மடியில் அப்படியே வச்சுக்கலாம். உணர்ச்சி முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய வலது கையில் தண்டுவட முதிரை வைத்து அதை அப்படி பக்கவாட்டில் சாய்ச்சிக்கிட்டு இடது கையில் வந்து அந்த வலது கையினுடைய பெருவிரலை அப்படி இறுக்கமாக அழுத்தி பிடிக்க வேண்டும். அப்படி அழுத்தி பிடிக்கும்போது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இது ஒரே மாதிரி தான் செய்யணும். இந்த முதிரை பாருங்கள், உங்களுடைய வலது கையில் இந்த மாதிரி இடது கையை அமுத்தி இப்படி பிடிச்சிட்டு உங்களுடைய மடி மேலே அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த முதிரை வந்து குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் வரைக்கும் ஒரு நாளைக்கு செய்யலாம். முதிரையின் பெயர் உணர்ச்சி முதிரை. இந்த முதிரை செய்வதன் மூலமாக பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோபம் உடனடியாக குறையும். இப்போ யாராவது நம்மளை திட்டிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் கோபப்படுறாங்க, நம்ம கோபப்பட தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா கையில் நீங்கள் உடனே இந்த முதிரையை பிடிச்சிக்கோங்க. யாருக்குமே தெரியாது. கோபமே படாமல் ஆச்சரியமாக நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். இது முதல் பலன். இரண்டாவது, நம்மளுடைய கழுத்து சுருக்கங்கள், தோள்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் குறையும். மூன்றாவது பார்த்திங்கன்னா, எப்போவுமே இந்த மாதிரி உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னா மனசு வந்து இலகுவாக இருக்கும். மனசு இலகுவாக இருந்தால் அமைதியாக தூக்கம் வரும். இந்த பலன்கள் எல்லாம் நமக்கு இந்த முதிரையின் மூலமாக கிடைக்கும். நாளும் ஒரு முதிரை பழகி நல்லதொரு வாழ்க்கையை அமைத்திட உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, மேக் யுவர் ட்ரீம் கம் ட்ரூ டேல உங்களுக்கு வந்து ஒரு முத்திரை கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லையா? சில முத்திரைகள் வந்து கான்சன்ட்ரேஷன், அதாவது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அதுலேருந்து வந்து திசை மாறாமல் இருக்கிறது, கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கே நிறைய முத்திரைலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் மெயின். அப்போ தான் நம்ம ட்ரீம்லேருந்து நம்ம வெளில போக மாட்டோம். ஸோ டிவியேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கரெக்ட். இன்னைக்கு இந்த ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி நீங்கள் சொல்லும்போது நிறைய பேர் வந்து இது வந்து ரொம்ப ஹியூமராக வந்து சொல்லுவாங்க.
ட்ரீம்னா வந்து கனவு காண்றது இல்ல, நான் கூட தான் தூங்கிட்டே இருக்கேன், கனவு கண்டுட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு, கனவு அப்படிங்கிறது தூங்கும் போது வர்றது கிடையாது, உன்னை தூங்காம செய்யறது தான் வந்து கனவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குள்ளயுமே வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரீம் இருக்கும். ஸோ அதை வந்து இன்னைக்கு எல்லாரும் ட்ரிகர் பண்ணி விடணும் இல்லையா. நீங்க சொன்னதை வந்து ஏதாவது ஒரு கல்வெட்டில் நான் செதுக்கியே தீருவேன். அதுக்காக எனக்கு ஒரு 5 minutes டைம் தேவைப்படுது. ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். கண்டிப்பா. புதிய FM ஸ்டேஷன்ல இது இனிய வை என்று வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. வருணன் சௌமியா கூட. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நூலகம் பகுதியை வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம யூஸ்வலா ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையில வந்து அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரான்ஸ் கஃபா அப்படின்ற ஒரு ரைட்டர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? கண்டிப்பா. அவரோட அந்த உருமாற்றம் பத்தின ஒரு புக் மெட்டமார்ஃபசிஸ், ரொம்ப பாப்புலரான ஒரு புக் இல்லையா. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெஜிடேரியனா வந்து மாறிட்டாராம். நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் இனிமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசில வந்து அவர் இருந்திருக்காரு. அப்படி ஒரு தடவை வந்து ஒரு அக்வேரியம்க்கு வந்து போயிருக்காரு. அந்த அக்வாரியம்ல வந்து அந்த மீன்கள்லாம் வந்து பார்த்துட்டு அதுல ஒரு மீன் கிட்ட போய் அவர் வந்து சொன்னாராம், இப்போ வந்து என்னால ஒன்னு அமைதியா பார்த்து ரசிக்க முடியுது, ஏன்னா நான் இப்போ வந்து மீன்லாம் சாப்பிடுறது இல்லை இல்லையா. ஒரு கவித்துவமான பேச்சு இல்லையா. கண்டிப்பா இது ஒரு சின்ன ஹியூமர் அப்படின்னா கூட இது வந்து உண்மையா அவங்களால தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும். பட் எனவே அதே மாதிரி நம்ம இப்ப பேசின மாதிரியே சூப்பரான ட்விஸ்டிங்கான கவித்துவமான ஒரு புத்தகத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன் இல்லையா. தந்தை பெரியார் முன்னாடி ஒரு இளைஞன் கால் மேலே கால் போட்டு உட்காந்து பக்கத்துல தொட்டுக்கிட்டே இருந்தாரம்மா. சூசுன்னு என்னன்னு கேட்டால், ஐயா முன்னாடி காலை போட்டு உட்காராத அப்படின்னாங்க. பெரியாருக்கு வந்துட்டு என்ன சொன்ன அவர்கிட்ட, இல்லைங்கய்யா உங்கள் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு வேண்டான்னு. அட விடப்பாத அவன் கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்கான், என் கால் மேலே போட்டால் தான் நீ கவலைப்படணும், இதெல்லாம் என்ன இருக்குன்னு. ஒரு தான் எப்படி மற்றவர்களை பார்க்கிறோமோ அப்படி தான் மற்றவங்களும் தன்னை பார்க்கணுங்கிறத ஒழுக்கம் என்று வைத்திருந்தவர் பெரியார். ஆக அந்த பெரியாருங்க கடலுக்குள்ளே இருந்து பார்க்கணும், அந்த கடலை பார்க்கணும், ஒரு துளியாவது நுகரணும் பார்க்கணும்னா நாம் பல பயணம் பண்ண வேண்டியிருக்கு. அதற்கு பல நாட்கள் பயணம் பண்ண வேண்டியிருக்கு, பல நூறு புத்தகங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அதில் நம்மளுக்கு பிடித்த ஒரு புத்தகம் எஸ்வி ராஜதுரை என்று சொல்லப்படுகின்ற அன்பிற்குரிய எஸ்விஆர் அவர்களும் கீதா அவர்களும் தொகுத்து வழங்கிய பெரியார் சுயமரியாதை சமதர்மங்கிற ஒரு புத்தகம் தான் வந்து என்னை மிகவும் பாதித்த புத்தகமாக நான் சொல்லுவேன். மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, கோயிலுக்குள் போகக்கூடாது, குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்கின்றவை போன்ற கொள்கை தாண்டவமாடும் ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, எரிமலையின் நெருப்பு குழம்பால் மூழ்கச் செய்யாமலோ, பூமி பிளவில் அழியச் செய்யாமலோ, சண்டமாறுத்தால் துகளாக்காமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கூட கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் நீதிமான் என்றும் சர்வ தயாபரர் என்றும் யாராவது சொல்ல வந்தால் அவர்களை என்னவென்று நினைப்பது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இம்மாதிரி கொடுமைப்படுத்தி தாழ்த்தப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் சமூகம் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் பொறுமையோடும் சாந்தத்தோடும் அகிம்சா தர்மத்தோடும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? இம்மாதிரியான மக்கள் இன்னும் ஒரு நாட்டில் இருந்து கொண்டு உயிர் வாழ்வதை விட அவர்கள் இம்முயற்சியில் உயிர் துறப்பதை உண்மையிலேயே தவறு என்று யாராவது நினைக்கின்றீர்களா? இதை தவிர சாதி ஒழிப்புக்கும் சாதி மறுப்புக்கும் தந்தை பெரியாரை தவிர வேறு யார் நமக்கு சரியாக சொல்லிவிட முடியும் என்பதுதான் இன்று நம்முள் உள்ள முக்கியமான செய்தியாகப்படுகிறது. வெள்ளைக்காரனை எதிர்த்தவனெல்லாம் தேசபக்தனும் அல்ல, வெள்ளைக்காரனை ஆதரித்தவனெல்லாம் தேச துரோகியும் அல்ல என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலான், இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலான் பெண்களோட திருமண வயதை 8லிருந்து 10 ஆக்குறான். ஆனால் இதுவே வந்து தவறு என்று சொல்லி தேச விடுதலைக்காக போராடின தேச தியாகெல்லாம் குரல் கொடுத்தாங்க. ஆக ஒரு குழந்தையின் வயது 8 வயது குழந்தை திருமணமாக நாம் யோசித்து பார்த்தால் அந்த திருமணமான குழந்தையும் 10 வயதில் விதவை கோலம் பூண்டால் எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதே போலவே பிரிட்டிஷ் காலகட்டத்தில் தான் தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் நிறைவேறுகிறது. அதே போல கணவன் இறந்து போனால் மனைவியை உடன்கட்டை ஏற வைக்கின்ற சதி என்கிற திட்டம், அதற்கு எதிர்ப்பு வந்து சட்டம் நிறைவேறுகிறது. ஆக பல்வேறு சீர்திருத்த விஷயங்களும் பல்வேறு சமூக மாற்றங்களுக்கான வித்தும் இங்கு மாநிலத்தின் நீதி கட்சியும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. ஆகவே இது ஒற்றைத்தன்மையில் வச்சுட்டு நாங்கள்லாம் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரனை எடுத்தோன்ட்டு இங்கே பெண்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குவதோ, நாங்கள்லாம் பிரிட்டிஷ்காரனை எடுத்தோன்ட்டு இங்குள்ள சாதிய முறைகளுக்கு வக்காலத்து வாங்குவதோ அல்லது பெண்ணடிமைத்தனத்தை வலியுறுத்துவதோ எல்லாம் தேசபக்தி ஆகாது என்பதற்கு சரியான உதாரணமே தந்தை பெரியாராகத்தான் இருக்க முடியும். ஆட்சிக்கு என்று பல்வேறு கட்சிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சரியான ஒரு தரக்கட்டுப்பாட்டினுடைய ஒரு அதிகாரியைப் போல தந்தை பெரியார் இருந்தார். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அது சரியான கொள்கையை கொண்டிருக்கிறதா இல்லையா, அது அடித்தள மக்களுக்கு பயனளிக்கிறதா இல்லையா என்பதை பார்க்கின்ற ஒரு தீர்மானிக்கின்ற கருவியாக தந்தை பெரியார் இருந்தார்.
அதை போலத்தான் காங்கிரஸ் இருந்து வந்த பெரியார் பிற்பாடு காங்கிரஸை ஏன் ஆதரிக்கிறார்னா, குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி அவர்கள் கொண்டு வரும்போது அதற்கு மிக கடுமையான எதிர்ப்பு தமிழகத்தில் கிளப்பிய தந்தை பெரியார் அவர்கள் தான். அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியை வெளியேறுவதற்கு தானும் ஒரு காரணமாக இருந்துவிட்டு அன்பிற்குரிய காமராஜர் அவர்கள் முதல்வராக தந்தை பெரியார் துணை புரிகிறார். இது நம்ம பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் ஏன் இன்னொரு கட்டத்தில் ஆதரிக்காம பார்த்தால், தந்தை பெரியாரின் வார்த்தைகளிலேயே சொல்வதானால், நான் ஒருபோதும் கட்சிக்காரன் அல்லன், நான் கொள்கைக்காரனை ஒழிய நான் கட்சிக்காரன் அல்ல அப்படின்னா தந்தை பெரியாருடையதாக இருக்குது. தந்தை பெரியாருடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் அவருக்கென்று க்ளீன் அஜெண்டாஸ் இருந்தது, அவருக்கென்று தெளிவான குறிக்கோள் இருந்தது. அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு அது நீதி கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு யார் வந்தால் பிரிட்டிஷ்காரராக இருந்தாலும் சரி, இங்குள்ள அடிப்படை மாற்றம் நிகழ்வதற்கு தன் கையில் உள்ள அஜெண்டாவிற்கு யார் செவி சாய்க்கிறார்களோ அவர்களை அவர் தயவதாட்சி நின்று ஆதரித்தார். அதைக்கு மாறுபட்டவர்களை, அந்த தன்னுடைய சமதர்ம கொள்கைகளுக்கும் சுயமரியாதை கருத்துக்களுக்கும் எதிராக இருந்தவர்களை எதிர்த்தார் என்பதுதான் தந்தை பெரியார். உண்மையிலேயே தந்தை பெரியாரை பற்றின விடியல் பதிப்பும் மிக அற்புதமான பதிப்பும் நல்ல புத்தகம் போட்ட பதிப்பகம் இந்த பெரியார் சுயமரியாதை சார்புங்கிற நூலை போட்டது நம் தமிழ் சமூகம் மட்டும் சுருக்க முடியாது, ஒட்டுமொத்த மனித குலத்தை நேசிப்பவர்கள் அனைவருக்குமான ஒரு நூல். இது பல்வேறு மொழிகளில் வர வேண்டிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகத்தை நான் நினைக்கிறேன். இதை அவசியம் படித்தா நமக்குள்ள உள்ள பல்வேறு சந்தேகங்கள் அல்லது குழப்பங்கள் அல்லது சரியாக போயிட்டுருக்குமா இல்லையான்னு நாமே பரிசோதித்து பார்த்துக்கொள்வதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இந்த புத்தகத்தை வாசிப்பதன் மூலமாக நமக்கு கிட்டும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஒரு நல்ல புத்தகம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? உண்மையிலே இந்த புத்தகம் படிக்கிறத பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அதை சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். சிலருக்கு ஒரு புத்தகத்தை படிக்க முடியாது, ஆனால் படிச்சுட்டு சொல்றாங்க இல்லையா, அதை கேட்டால் அவங்களால நிறைய விஷயத்தை கிராஸ் பண்ண முடியும். இதுல இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் இல்லை ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க, நீங்க அதை என்கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அது உங்களுடைய பரிமாணத்துல சொல்லியிருப்பீங்க. ஆனா அந்த புத்தகத்துல வேற சில பரிமாணங்கள் கூட இருந்திருக்கலாம், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கூட அந்த ஆத்தர் எழுதியிருக்கலாம். ஆனா நீங்க எதை கிராஸ் பண்ணீங்களோ அதை மட்டுமே சொல்லும்போது நான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா? எல்லாருமே ஒரு மினி ஆத்தரா மாறிடுவாங்க ஒரு புக் படிச்சு முடிச்சோன்னே. அப்படிதான் பாத்தீங்கன்னா புக் நம்மளோட திங்கிங் நம்மளோட வியூவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு சூப்பரான வியூ டிரான்ஸ்ஃபார்மிங் புக்கை பத்தி தான் இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்மளோட வியூ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்காக நிறைய பொன்மொழிகள்லாம் சொல்றதுக்காக ஒரு சூப்பரான பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். கண்டிப்பா. புதிய FM ஸ்டேஷன்ல இது இனிய வைப் இன்ட்ரோ. வெல்கம் பேக் அகைன். இனியா என்ற நிகழ்ச்சியை புதிய FM ஸ்டேஷனில் தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வருணன் சௌமியா கூட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இறையன்பா சார் பேச போறாரு. ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி வழக்கம்போல பேச போறாரு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாருக்குள்ளயுமே ஒரு ட்ரீம் இருக்கும், உங்களுக்குள்ள இருக்கும், எனக்குள்ள இருக்கும், எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ டைப்டா டாக்டர், இன்ஜினியர், டீச்சர் கண்டிப்பா வீட்லயும் சரி இல்ல ஸ்கூல்லயும் சரி கேட்டா மோஸ்ட்லி ஒரு 80% பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் இதை தான் சொல்லுவாங்க, டாக்டர் இல்லனா டீச்சர் இல்லனா இன்ஜினியர். இன்ஜினியர் அப்படிங்கிறது கூட ஒரு 8th மேல இருக்க பசங்க தான் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கேட்டகரி தான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? அந்த யூனிஃபார்ம் போடுறதுல எல்லாருக்கும் அப்படி ஒரு விருப்பம் இல்லையா? பட் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ட்ரீம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த ட்ரீமை எப்படி பர்சியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தா. அதனால தான் நம்ம இறையன்பா சார் வந்திருக்காரு. நம்ம அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். என்னுடைய நண்பர் அவர் ஒரு 3 கோட்பாடுகளை சொன்னார். ஒன்று என்னென்னா, கேட்டதையெல்லாம் நம்பாதே. ரெண்டாவது, முடிந்ததையெல்லாம் செய்யாதே. மூணாவது தெரிந்ததையெல்லாம் சொல்லாதே. இதை யார் செய்கிறாங்களோ அவங்க மிக மேன்மையானவர்களாக ஆவார்கள். நானும் அப்புறம் இந்த 3 மேக்சிமையும் அப்படியே அசை போட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு கேட்டதையெல்லாம் நம்பாதே. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம எந்த ஒரு செய்தி வந்தாலும் உடனே நம்பிக்கிறோம். தப்பு பண்ணவொடனே ஃபஸ்ட்டு அவன் தப்பு செய்யாத மாதிரி நம்மக்கிட்ட சொன்னால் கூட நம்ம ப்ரிஜுடிஸ் ஆகிடுறோம், இவன் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு. ஃபஸ்ட்டு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜை கொடுத்துட்றோம். சரி, ஏன் இவ்வளோ மோசடிகள் ஏற்படுது? அதில் ஏமாறுறாங்க, இதில் ஏமாறுறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வசதி படித்தவங்களாம் கூட ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. எல்லா சேமிப்பையும் கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் பெட்டிஷன் கொடுத்துட்ருக்காங்க அரசுக்கு. அரசு அவங்கள இன்வெஸ்ட் பண்ண சொன்னது இல்லையே. ஆனால் ஏன் கேட்டதெல்லாம் அவங்க நம்புகிறாங்க? இந்த கேட்டதெல்லாம் நம்பக்கூடாது. நம்மளுடைய அறிவுனால் கொஞ்சம் யோசிக்கணும். இது சாத்தியமா? சாத்தியம் இல்லை.
சாத்தியமில்லை, ஆனால் அதை ஒருத்தர் செய்கிறாருன்னா ஏமாற்ற போகிறாருன்னு அர்த்தம். ரெண்டாவது, அப்படி ஏமாற்றாமலே அவர் செஞ்சாலும் அதை நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறது பேராசை இல்லையா? இப்போ எனக்கு என்ன எலிஜிபிளோ அதை தானே நான் பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு அதிகமாக நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறதே கூட ஒரு பேராசை தானே, அது ஒரு தவறு தானே. நான் 10 ரூபாய்க்கு எனக்கு பேங்க்கில் 1% இன்ட்ரெஸ்ட் ஒரு மாதத்துக்குன்னா நான் 30% ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அது பேராசை தானே. நான் என் தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது கூட ஒரு பேராசை தானே. ஆக கேட்பதையெல்லாம் நம்புவது தான் வாழ்க்கையில் ஏமாறுவதற்கான முதல் படி. ரெண்டாவது தெரிந்ததையெல்லாம் சொல்கிறது. இப்போ நிறைய நமக்கு தெரியுங்க, ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம காமிச்சிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க படித்ததெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படியாவது சொல்லிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு டாபிக் வந்துச்சுன்னா அதுக்கு சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ அவங்க படித்ததை அங்கே எப்படியாவது கொண்டு வந்து மேற்கோள் காட்டிடணும்னு நினைப்பாங்க. இப்போ தெரிஞ்சதெல்லாம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, எதிராளி என்ன நினைப்பான், இந்த ஆளுக்கு இவ்வளோ தான் மொத்தமே தெரியும் போல் இருக்குன்னு நினைப்பான். தெரிஞ்சதையெல்லாம் சொல்லும்போது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த உலகத்தில் யாருமேங்க தன்னை விட ஒருத்தர் அறிவாளின்னு சொல்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் பாருங்கள், ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் தாங்க பெரிய பணக்காரன், இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னை விட பெரிய பணக்காரன் நீங்கள் வேறு, நம்மக்கிட்ட என்னங்க சின்ன வசதி, நீங்கள் வேறு ஒன்றுமே, ஐயோ நீங்கள் இவ்வளோ பெரிய வீடு வச்சுங்க, இல்லைங்க இதெல்லாம் கடனில் இருக்குங்க அப்படிம்பாங்க. இன்ஃபேக்ட் இருக்கிற பணத்தை கூட இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டினுடைய பிரச்சனையே இருக்கிற பணத்தை இல்லைன்னு சொல்கிறது தான் பிரச்சனை, இல்லாத பணத்தை இருக்கிறதா சொல்கிறது பிரச்சனையே இல்லை. ஆனால் மிகப்பெரிய முட்டாள்கிட்ட போய் உனக்கு அறிவே இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு கோவம் வரும். உண்மையிலே அவனுக்கு அறிவில்லை, அவனுக்கும் அது தெரியும், ஆனால் கூட அவனை அறிவில்லை என்று சொன்னால் அவனுக்கு கோபம் வரும். ஏன்? அறிவு இல்லைன்னு யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்போ தெரிஞ்சதையெல்லாம் ஒருவர் சொல்லும்போது என்னென்னா, ஒன்று ஏற்கனவே அதை விட அதிகம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, குறை கூடண்டா கூத்தாடுது, என்ன பஃபூனாக இருப்பான் போல் இருக்கு, கோமாளியாக இருக்கான், தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், இதை விட அதிகம் தெரிச்சுன்னு. அதுலேயே ரிசர்ச் பண்ணவங்ககிட்ட போய் சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த ஆள் பிஹெச்டி வாங்கியிருப்பார், இவர் ஏதோ ஒரு சின்ன ஆர்டிக்கல் ஏதோ இன்டர்நெட்டில் படிச்சுட்டு அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணுவாங்க. அவங்க அப்படியே சிரிச்சுக்குவாங்க, என்ன முட்டாளாக இருக்கான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் தெரியாதவங்களே இருப்பாங்க, இதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க என்ன பெருசாக அழட்டிக்கிறாயாம அப்படின்னு நினைப்பாங்க. ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே தெரிந்ததையெல்லாம் சொல்லக்கூடாது. தேவைப்படுகிற இடத்தில் நாம் ஒரு மின்னலை போல் நம்ம ஒரு வார்த்தை சொல்லலாம். அப்படி சொல்லி அந்த எதிராளி இவரும் விஷயம் தெரிஞ்சவர்னு அவர் நம்ம காம்பிட்டன்ஸை கஸ் பண்ண ஒன்றுமே ஒழிய எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. சரி, வாழ்க்கையில் சாதாரணமானதே சில தெரிஞ்சதை வெளியே சொல்ல முடியுமா? நமக்கு தெரியும், அதை எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன, எது சொன்னால் ஒன்று பிரச்சனை வரும், உறவுகள் முறிந்து போகலாம். ரெண்டாவது அப்படி சொல்லுகிற பட்சத்தில் இதை கேட்பவர்கள் நம்மை தவறாக நினைக்கலாம். உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட என்ன ஆகும்னா, எதிரில் இருக்கிற ஆள் என்ன நினைப்பான், ஐயோ இவருக்கு பொறாமையா, ஐயோ இவருக்கு அந்த ஆளை பிடிக்கலையா அப்படின்னு நினைப்பான். காரணம் என்னென்னா, உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் எல்லோருக்கும் வருவது இல்லை. ரெண்டாவது, அதையும் கூட ரொம்ப வலியுறுத்தி ஃபோர்ஸ் பண்ணி சொல்லாமல் மேம்போக்காக சொன்னால் அது இன்னும் ஆழமாக இருக்கும். ரொம்ப வலியுறுத்தி சொல்லும்போது இவருக்கு ஏதோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்க போல் இருக்குது. ஒரு நிலத்தையே இதை நீங்கள் அருமையான நிலம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா நீங்கள் யோசிப்பீங்க, இந்த நிலம் தாங்க பிரமாதம், இது வாங்கலைன்னா இல்லைங்க, இது வாங்கினீங்கன்னா சரி இது விலை ஏறிடுங்க, இப்படியே ஒரு ஆள் சொன்னால் இந்த ஆளுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஸோ தெரிந்ததையெல்லாம் சொல்லாது. மூணாவது என்னென்னா, முடிந்ததையெல்லாம் செய்யாது. இப்போ என்னென்னா, நமக்கு முடியலாம், ஒரு பொருள் வாங்க முடியல, நம்மக்கிட்ட 1000 ரூபா இருக்கலாம், 1000 ரூபா இருக்குன்னு அந்த பொருளை வாங்க முடியுங்கிறதுனால அது 100 ரூபாங்கிறதுக்காக நம்ம வாங்கக்கூடாது. முதல்ல என்ன யோசிக்கணும், இந்த பொருள் நமக்கு தேவையா? ரெண்டாவது, இந்த பொருள் இந்த நேரத்தில் தேவையா, இல்லை இதை விட ஒரு 4 இடத்துல விசாரித்து பார்த்து வாங்கலாமா? இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கணும். நம்மக்கிட்ட வாங்க முடியுங்கிறதுனால வாங்கக்கூடாது, நம்மளால் செய்ய முடியுங்கிறதுக்காக செய்யக்கூடாது. இதையெல்லாம் யார் யார் செய்ய நினைக்கிறார்களோ அவர்கள் படுதோல்வியில் முடிந்து விடுகிறார்கள். யாரெல்லாம் கேட்டதெல்லாம் நம்புகிறாங்களோ, தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறாங்களோ, முடிஞ்சதெல்லாம் செய்கிறாங்களோ, அல்லது என்னால் முடியும்னு காமிக்கிறதுக்காகவே செய்கிறாங்களோ, அவர்கள் எல்லாம் தற்காலிகமாக வெற்றி பெறுகிறார்கள், ஆனால் நிரந்தரமாக தோல்வியடைகிறார்கள். வாழ்க்கையில் எப்போவுமே யோசித்து நிதானமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். நாம் பிரமாதமானவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கான எந்த முயற்சியும் தேவைப்படுவது இல்லை. இயற்கையில் எந்த உயிரினமும் தன்னை சக்தி மிகுந்ததாக காட்டிக்கொள்ள முயற்சியே எடுப்பதில்லை. அது தாக்கு பிடிப்பதற்கான முயற்சியை மட்டும்தான் மேற்கொள்ளுகிறது. மனிதன் தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி
மற்றவர்களுக்கு உதவுகிற செயல்களை செய்யலாம். ஆனால் ஒருபோதும் அவன் தெரிந்ததையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, முடிந்ததையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இந்த 3 கோட்பாடுகளையும் யார் ஒருவர் மனத்தில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், நிறைய நண்பர்களை பெற்றிருப்பார்கள். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல விஷயத்தை பத்தி வந்து ஒரு நல்ல பர்சன் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெஸ்ட்கான போர்ஷன் வந்தாச்சு. இவங்களை வந்து நம்ம மீட் பண்றதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா நிறைய எனர்ஜி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு கொஞ்சம் லேக் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஃபுல்லா கொட்ட போறாங்க எல்லா பாசிட்டிவ் வைப்ஸையும். கண்டிப்பா எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நமக்குள்ள வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். இன்ஃபேக்ட் நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்மளுக்கு நம்மளுடைய மென்டார், நம்ம குரு எல்லார்கிட்டயுமே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தாதான் நாமளும் வந்து சக்சீட் ஆக முடியும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் வந்து அவங்க கிட்ட நம்ம வாங்குறதுக்காக ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். மேக் யுவர் ட்ரீம் கம் ட்ரூ பத்தி புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன் புதியோகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனிய வந்து நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இந்த பாசிட்டிவான காலை வேளையில் நிறைய பேருக்கு நிறைய ட்ரீம்ஸ்லாம் இருக்கும். ஸோ மேக் யோர் ட்ரீம் கம் ட்ரூ டே அப்படின்ற ஒரு சூப்பரான நாளில் வந்து 2 பேர் நம்ம கூட பேசி வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொலாரிஸ் குரூப்போட சமூக நல பணித்திட்டத்திலேருந்து உல்லாஸ் ட்ரஸ்ட்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜேஷ் வந்திருக்காரு. ஹீஸ் அ டீச்சர், ஒரு டிஃப்ரெண்டான டீச்சர். அதை பற்றிலாம் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜேஷ், தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் அதே ட்ரஸ்ட்லேருந்து பத்மினி மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் மேம். இந்த அமைப்பை பற்றி சொல்லுங்கள் மேம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு மென்டரும் மென்ட்டியும் ஒரே பிளாட்ஃபார்மில் உங்ககிட்ட வந்ததுக்கு வி ஆர் வெரி வெரி ப்ரவுட். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை சேனல்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஒரு 8 years முன்னாடி ராஜேஷ் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். இன்னைக்கு 2 பேரும் இந்த ஷோக்கு வந்திருக்கோம். இந்த இனிஷியேட்டிவ் வந்து உல்லாஸுங்கிறது அந்த நிறுவனத்தோட பேர். உல்லாஸில் 2 இனிஷியேட்டிவ். ஒன்று வந்து சம்மிட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு, சம்மிட்னா என்னங்க, மலை உச்சி இல்லைங்களா? சப்போஸ் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணணும்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரே நாளில் நீங்கள் வந்து அந்த 8000 meters நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு கேம்பாக செட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மைல் ஸ்டோன், அதுக்கடுத்து 2nd கேம்ப்பு, 3rd கேம்ப் அப்படின்ட்டு. அதை வந்து மூலமாக கருதி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா 9th-லேருந்து 12th standard வரைக்கும் இருக்கிற பசங்க, தட் இஸ் அடாலசன்ஸ், கார்பரேஷன் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், இந்த குழந்தைங்களுக்கு மாத்திரம் இந்த இனிஷியேட்டிவ் ரன் பண்ணுறோம். 9th-லேருந்து 12th வரைக்கும் பொலாரிஸில் வேலை பண்ணுற என்ன மாதிரி பீப்புள், உங்களை மாதிரி பீப்புள் வந்து இவங்களுக்கு வீக்கெண்ட் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்னு நடத்துகிறாங்க. ஸோ இது ஸ்கூல்னு சொல்லலாம், ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஸ்கூல்னு சொல்லலாம். ஸோ இங்கே இங்கிலீஷ், மேத்ஸு, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுக்கறதில்ல. அந்த குழந்தைங்களுக்கு 4 வருஷமும் லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்குறோம். ஸோ அது ஒரு ப்ரோக்ராம், அது பேர் சம்மிட்னு. அடுத்த ப்ரோக்ராம் வந்து டச் த சாயில் ப்ரோக்ராம்னு. இதே ப்ரோக்ராமை டிஸ்ட்ரிக்டில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த உல்லாஸோட 2 ப்ரோக்ராம்ஸ். ஒன்று சம்மிட்னு சொன்னேன், வீக்கெண்ட் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம். 2வது டச் த சாயில் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை டிஸ்ட்ரிக்ட். இந்த சம்மிட் ப்ரோக்ராமில் இப்போது இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் எங்கள் ஆஃபீஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் ரன் பண்ணுறோம். சென்னை, ஹைதராபாத், பாம்பே, டெல்லி. 8000 குழந்தைங்களுக்கு பொலாரிஸில் நீங்கள் டீச்சர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். நாங்கள் சொல்கிறது டீச்சருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாத மென்டர்னு சொல்லு, இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்லு, இல்லை ட்ரெயினர்னு சொல்லுன்னு சொல்கிறோம். 8000 குழந்தைங்களை கவர் பண்ணுறோம் per year. இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமில் 1 lakh குழந்தைங்களை கவர் பண்ணுறோம். ஆல் த 32 டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடுக்கு இந்த ப்ரோக்ராம் போகிறது. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொன்னபோது வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிருந்தீங்க. அதிலே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அவுட்கமாக வந்துருக்கு அப்படிங்கிறத புரியுது இல்லையா? அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைனிங் அண்ட் டீச்சிங் அப்படிங்கிறத வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் டீச்சிங் அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்ல நிறைய விஷயம் கற்றுக்கணும். அப்போ தான் வந்து கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு அது வந்து கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து புரியுது. அண்ட் நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க, அந்த ஹோல் ஹிஸ்ட்ரி எங்களுக்கு விளக்குங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 8th standard முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்கூலில். உல்லாஸ் ட்ரஸ்ட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என் ஸ்கூலில் வந்து இன்வைட் பண்ணாங்க. யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் ஒரு 8th standardக்கு எந்த லெவலில் கேட்கணுமோ அந்த லெவலில் கேட்டிருந்தாங்க. ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். கொஞ்ச நாளில் வந்து ரிசல்ட் வந்துச்சு. ஸோ செலக்டட் சொன்னாங்க. செலக்டட்ன உடனே எனக்கு உல்லாஸ் ட்ரஸ்ட்னு என்ன ஐடியான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஒரு ட்ரஸ்ட், நான் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ வந்து பார்க்க சொன்னாங்க. போய் பார்த்த உடனே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ 8th standard, 9th standard, 10th standard இப்படி போக போக ஒவ்வொரு இயருக்கும் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். கிரேட். ஸ்காலர்ஷிப் அது மட்டும் முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் சம்மிட் கிளாஸ்னு ஒன்று வச்சாங்க. அந்த சம்மிட் கிளாஸ் வந்து ஒரு 5 Sundays நடக்கும்.
Okay. கண்டினியூஸ் Sundays மட்டும்தான். சண்டேஸ் மட்டும். நான் மற்ற டேஸில் ஸ்கூல் வந்து பாதிப்படையும் இல்லை, ஒன்லி 5 Sundays. ஒரு 5 Sundaysல வந்து ஃபுல் டே நடக்கும். மார்னிங் 9 o'clock ஆரம்பிச்சதுன்னா ஈவினிங் 4 o'clock வரைக்கும் நடக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எல்லாம் சொல்லி தருவாங்க, ஃபுல்லாக கம்ப்யூட்டர் நாலேஜ் ஃபுல்லாக சொல்லி தருவாங்க. அதாவது இந்த ஸ்டார்டிங்கில் 8th standardல பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், கார்ப்பரேட் ஸ்கூல்லலாம் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கூட இருக்காது. ஓகே, பட் ஆனால் சப்ஜெக்ட் இருக்கும், அதை கற்றுக் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் எதுவுமே அங்கே இருக்காது. அதாவது எம்எஸ் டூல்ஸ் கூட எதுவுமே தெரியாது. ஸோ அது சொல்லி கொடுத்தாங்க. அது சொல்லி கொடுத்த அப்புறம் ஆஃப்டர்நூனில் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கூலில் கிடைக்காத ஒன்று. அதாவது நம்ம படிக்கிறது வந்து நம்ம முன்னேறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்கள் கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மோல்ட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த சண்டேஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஆஃப்டர் 12th standard வந்து இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். இந்த சப்மிட் கிளாஸ்லாம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்க போகிறேன், 12th மார்க் வந்துருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ. ஸோ இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஸ்கோருக்கு வந்து இவங்களாம் இன்டர்வியூ எடுக்கணும். இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணேன். அதில் வந்து பாதி பேர் போயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் பேர் வந்து செலக்ட் பண்ணாங்க இன்டர்வியூவில். அதில் செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஒரு மென்டர் ஆனேன். அது வரையும் மேம் சொன்ன மாதிரி நான் ஒரு மென்டி. ஓகே, ஒரு ஹோல் சர்க்கிள் வந்து நீங்கள் சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. உங்களோட ஸ்டார்ட் வந்து திருப்பியும் அந்த எங்கே ஸ்டார்ட் ஆனீங்களோ திருப்பியும் அங்கேயே வந்து எண்டுன்னு சொல்ல முடியாது, இன்னொரு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டார்ட் மென்டராக வந்து மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து என்னோட இனிமேல் வர 8th பசங்க 9th பசங்களுக்கு வந்து நான் வந்து மென்டராக இருந்தேன். மேம், நீங்கள் வந்து 3 செயல்பாடுகள் பற்றி சொன்னீங்க இல்லையா உங்களோட அமைப்பில், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்து இது அடாலசென்ட்டுக்கு மாத்திரம் எடுத்துகிட்டு போகிறோம், ஏன் டீனேஜருக்கு மாத்திரம் இந்த சப்மிட் ப்ரோக்ராம் பண்ணுறோம்? பிகாஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் பண்ணலாம் இல்லையா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த ஷோ பார்க்குற எல்லா பேரண்ட்ஸ் டீனேஜர்ஸ் இருந்தால் தெரியும் எவ்வளோ கஷ்டமான ஒரு ஃபேஸ் அது. அந்த குழந்தை வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கு, எமோஷ்னல் சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஒரு கிரேட் திங் அடாலசென்ட் லைஃப், அது குழந்தையும் கிடையாது அடல்ட்டும் கிடையாது, அதனால தான் யங் அடல்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த ஸ்டேஜில் நம்ம எப்படி நல்ல திங்ஸை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ எக்ஸ்போனென்ஷியல் ரிசல்ட்டும்பாங்க. ஸோ ஒரு சின்ன நல்ல பாசிட்டிவ் சீடை நீங்கள் விதைச்சது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால தான் வி டிசைடட் எங்கள் நிறுவனத்தில் டீனேஜ் குழந்தைங்களை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு. 9th 12thனா பிட்வீன் 13 and 18. ரெண்டாவது, நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் கிடையாது. பிகாஸ் எங்களுக்கு டே ஜாப் வந்து இப்போ நான் வந்து மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் கலீக்ஸ் எல்லாம் அவங்க ஐடியில் இருக்காங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க, ஹெச்ஆரில் இருக்காங்க. ஸோ நாங்கள் ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் கிடையாது. ஸோ இந்த உல்லாஸில் இந்த சம்மிட் ப்ரோக்ராம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வீக்கெண்ட் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது எல்லாமே சண்டேஸில் தான் நடத்துகிறோம். ஏன்னா மீதி டேஸில் குழந்தைங்க அவங்க ஸ்கூல் பாடத்தில் பிஸியாக இருக்காங்க. ஸோ ஸ்கூலோடு நாங்கள் கம்பீட் பண்ணுறதில்ல, ஸ்கூல் இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸ்கூலில் சொல்லி கொடுக்காத விஷயங்களை எம்ப்ளாயீஸ் என்ன மாதிரி உங்களை மாதிரி எப்படி வந்து அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எம்ஃபசிஸ் வந்து டீச்சிங் இல்லை, பீங் அ ஃப்ரெண்டு, ஒரு மென்டராக இருக்கிறது, ஒரு ட்ரெயின் பண்ணுறது. அந்த டீனேஜில் ஆனால் ஒரு கிரேட் இது என்னென்னா, அவங்க மைண்ட் வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்குது. ஒரு நல்ல சிந்தனை வந்து தூண்டி விட்டுட்டோன்னா அது வந்து பயங்கர ரிவார்ட்ஸ் கிடைக்கும், எக்ஸ்போனென்ஷியலாக கிடைக்கும். நீங்கள் போட்டதை விட உங்களுக்கு ஜாஸ்தி ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து கோராக வச்சுட்டு வி ஸ்டார்டட் சம்மிட் ப்ரோக்ராமுங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க, அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் பாண்ட் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் ராஜேஷ் வரைச்ச எனக்கு இதுக்கு முன்னே டீச் பண்ண அனுபவம் கிடையாது. ராஜேஷ் என்ன நினச்சிட்டு இருப்பாரு, ஸ்கூல் மாதிரி இது இந்த டீச்சர் வந்து எப்படிலாம் படுத்த போகிறாங்களோ அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து டெஸ்டிங் த வாட்டர்ஸ் மாதிரி. நான் வந்து ஒரு கிளாஸில் நாங்கள் வந்து ஒரு 30லேருந்து 40 ஸ்டூடெண்ட்ஸை, ஆனால் அவங்கள எங்கள் பொலாரிஸ் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவோம், ட்ரைனிங் ரூமுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் தவிர வேறு என்வாயன்மெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணோன்ட்டு. ராஜேஷ் ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டுருக்காரு. அவருக்கு இந்த கிளாஸில் கையில் ஸ்காலர்ஷிப் கிடச்சிடுச்சு, இந்த கிளாஸில் எதனா உருப்படியாக கற்றுக்க போகிறோமா, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, டீச்சருங்க எப்படி இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு அந்த கவலையோடு வருவார். இப்போ என்ன மாதிரி எம்ப்ளாயீஸ் முன்னாடி ட்ரெயின் பண்ண டீச் பண்ண அனுபவம் கிடையாது. ஸோ நமக்கும் தெரியாது இந்த குழந்தைங்கள்ட்ட நம்ம எப்படி வார்ம் அப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணோம், நீங்கள் எல்லாருமே சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு சிலபஸ், எல்லாமே இன்டராக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வடிவேலு டயலாகோ ஒரு சந்தானம் டயலாகோ யூஸ் பண்ணுவோம். நிறைய ஹியூமர் இருக்கும் கிளாஸில், எல்லாமே இன்டராக்டிவ் இருக்கும். பசங்க வாயிலேருந்தே எல்லாத்தையும் வரவழைப்போம். ஸோ வாலண்டியர்ஸ் வந்து கேட்பாங்க, மேடம் இந்த இனிஷியேட்டிவ் வரத்துக்கு எனக்கிட்ட என்னென்னலாம் தகுதி இருக்கணும்ன்ட்டு. நாங்கள் சொல்லுவோம், குழந்தைங்கள உங்களுக்கு பிடிக்குமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு யூ லவ் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்போம். ரெண்டாவது,
கிளாஸில் வந்து டீச் பண்ணக்கூடாது, அட்வைஸ் பண்ணக்கூடாது. அந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு பாவம் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுவும் 10th 12th இருந்துட்டிங்கன்னா சராசரியாக ரோட்டில் போகிறவங்க கூட அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு த்ரூ அவுட் அவங்களுக்கு அட்வைஸ்னாலே ஃபெட்டப் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் அதை பிரேக் பண்ணிவிட்டு நிறைய சொல்லி கொடுக்குறோம். ஆனால் ஒரு இன்டராக்டிவ் வேலை, ஃபன் வேலை சொல்லி கொடுக்குறோம். ஒரு 2-3 கிளாஸ்க்கு அப்புறம் அட்டெண்டன்ஸ் வந்து 100% ஆகிடும். ஒரே ஒரு ரூல் போடுவேன், கிளாஸுக்கு முன்னாடி 10 minutes முன்னாடி வரணும். இது ஏன் ஆரம்பித்தோன்னா, இந்தியன்ஸ்க்கு வந்து 2 பெரிய குறைம்பாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று, பிளானிங் ஒன்று. ஸோ அதனால் முதல்ல ட்ரெயினர் வந்து அரை மணி நேரம் முன்னாடி வரணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 15 நிமிஷம் முன்னாடி வரணும். ஸோ அந்த ஒரு டிசிப்ளின் மாத்திரம் போட்டுட்டு ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நல்லா போயிடும். ஆனால் எங்களுக்கு தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபார்மேட் பிடிச்சிச்சான்னு தெரியாது. செகண்ட் கிளாஸ்லேருந்து பார்த்தானா சடனாக குவைட்டாக இருந்த ராஜேஷ் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவான், ஓப்பன் அப் ஆகிடுவான், நல்லா பேசுவான். ஸோ நமக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்துருச்சு, ஓகே இந்த ஃபார்மேட் கரெக்ட் தான், வி கேன் ஹேண்டில் இட் சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஒரு 12 வயசு இல்லை 16 வயசு ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம், நீ வந்து எதுக்காக படிக்கிற அப்படின்னு சொன்னால் வந்து அந்த குழந்தை என்ன சொல்லணும்னா, நான் படித்தாதான் வந்து 10th +2 நல்லா மார்க் எடுக்க முடியும், அப்போ தான் வந்து எனக்கு மெரிட்லேயே காலேஜில் சீட் கிடைக்கும், அப்போ தான் நான் வந்து ஒரு நல்ல வேலையில் வந்து சேரணும், அப்போ தான் வந்து நான் கொஞ்சம் செட்டில்டாக இருப்பேன். இப்படி தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு குழந்தை நல்லா படிக்கிறதோட அல்டிமேட் எய்ம் வந்து செட்டில் ஆகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர்த்து, நான் வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும், நான் என்னோட திறமையெல்லாம் வந்து வெளிப்படுத்தணும், நான் வந்து என்னோட அபிலிட்டியை வந்து மற்றவங்களுக்கு வந்து காமிக்கணும், நான் வந்து என்னோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணணும், இந்த மாதிரியான வார்த்தைகள் இன்னைக்கு வந்து ஒரு ஆன்சராக வர்றதில்லை இல்லையா? எக்ஸாக்ட்லி. எஜுகேஷன் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டு அப்படிங்கிற ஃபீல்டில் போகிறதுக்கான ஒரு கார்டு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பட் அவங்களோட பேஷன் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க வந்து பர்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து ரீஇன்வென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான எஜுகேஷன் தான் கொடுக்குறோம். ஸோ அதோட அவுட்கம்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ அவங்களோட பேஷன் நான் சின்ன வயசுலேருந்து நர்ச்சர் பண்ணால் எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து புரிய வச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றியும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பட் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்து திருப்பி நிறைய விஷயங்கள் கேட்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனிய வைப் இன்ட்ரோ. வெல்கம் பேக் அகைன் புதியுகம் FM ஸ்டேஷனில் மேக் யோர் ட்ரீம் கம் ட்ரூ டேல கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறது இனியவா என்ற நிகழ்ச்சியை வித் யூர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருண் அண்ட் சௌமியா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பேச உங்களோட ட்ரீம்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? நீங்கள் ஏதாவது வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் நீங்கள் இப்போ வந்து மறந்துருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? திருப்பி ரீசர்ச் பண்ணி சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரே ட்ரீம் தான், அந்த ட்ரீம் நோக்கி தான் இப்போ வந்து என்னோட பாத் கொஞ்சம் கிளியர். சரி ரிவீல் பண்ணுங்க, பரவாயில்ல, இதில் என்ன இருக்கு? வருண் ஆப்வியஸா உங்களுக்கே தெரியும், நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து விஷுவல் மீடியா, இந்த ஃபோட்டோகிராஃபி இருக்கு இல்லையா, அதுலேயும் விஷுவல் மீடியா, ஐ மீன் இப்போ மீடியாவில் இருக்கேன் இல்லையா, இதுதான் என்னோட ஏமா இருந்தது. ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு கரெக்டான கைடன்ஸ் வந்து கிடைச்சது. பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கும் கிடைச்ச மென்டாஸாக இருக்கட்டும், என்ன குருஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன ஒரு கரெக்டான பாத்தில் வந்து கைட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பட் இந்த பாத் அமைச்சு கொடுக்கறதுக்கான மென்டாஸ் எனக்கு நிறைய பேருக்கு வந்து சரியா அமையறது இல்லை இல்லையா? அந்த தூண்டுகோல் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் சரியா அமையறதில்லை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சரியான முறையில் வந்து அவங்களுக்கு சொன்னாதான் வந்து புரிஞ்சுப்பாங்க, அதை வந்து திருப்பியும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க, புரிய வச்சுட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கேள்விகள்லாம் கேட்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசலாம். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே இவால்வ் ஆச்சு சௌமியா, பிகாஸ் ஒரு நாளில் நமக்கு தெரியாது இதுதான் கரெக்ட் டாபிக்ஸ்னு. நிறைய டாபிக்ஸ் இம்பார்ட் பண்ணோம். இப்போ லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாக நமக்கு தெரியும் எது சக்ஸஸ்ஃபுல் எது சக்ஸஸ்ஃபுல் இல்லை. அண்ட் இப்போலாம் இன்டர்நெட் உலகம் இல்லைங்களா, லேண்ட்ஸ்கேப்பே மாறிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்கில்ஸையும் இப்போது ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். மொத்தமாக வந்து 20 மாடியூல்ஸ் இருக்குங்க பிட்வீன் 9th standard and 12th standard. எவ்ரி இயர் 5 Sundays வருவாங்க, கண்டினியூஸாக தொடர்ந்து வருவாங்க. அதே மென்டர் ஒரு பேட்சுக்கு எடுப்பாங்க. ஸோ என்ன ஆகிடுது, ஒரு இமோஷனல் பாண்ட் ஆகிடுது. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ராஜேஷை பார்த்தா கூட ஐயோ நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம பேட்சுங்கிறச்ச தெர் இஸ் அ வார்ம்த் அண்ட் பாண்ட் இல்லைங்களா? ஸோ 9th வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, ராஜேஷ் திங்க் பிக், பெருசாக ட்ரீம் வச்சுக்கோ லைஃப்பில், அண்ட் இட் ஹாஸ் டு பி ஒன்னோட ட்ரீம். அதை வந்து நீ சப்கான்ஷியஸ் லெவலில் வந்து நீ கிளியராக தெளிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைரி ஆஃப் ட்ரீம்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப். இதில் ஒரு என்ன பெருமைனா, நம்ம எல்லாரும் அட்மையர் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணுற டாக்டர் அப்துல் கலாம் இதை சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த குழந்தைங்களுக்கு. இது வரைக்கும் இந்த டைரி ஆஃப் ட்ரீம்ஸுங்கிறது நிறைய லட்சக்கணக்கான குழந்தைங்களுக்கு போயிடுச்சு. இது அவங்க பர்சனல் டைரி. ஆக்சுவலாக ஒரு வாட்டி அதை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இல்லையா, வித் சைன் எல்லாமே பயங்கரமாக. டாக்டர் அப்துல் கலாம் எங்கள் ப்ரோக்ராம்க்கு வந்திருக்காங்க, எல்லாரையும் நிறுத்திட்டாங்க, க்ரௌடுக்குள்ளே மறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா 3000 குழந்தைங்க இருந்தாங்க. அந்த குழந்தைங்களும் அந்த டாக்டர் கலாமோட பாண்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கரமாக ரொம்ப நெகிழ்ந்து போய்டுறதும்பாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து டைரி ஆஃப் ட்ரீம்ஸ், ஏன் ட்ரீம் பண்ணணும், அதுக்கப்புறம் ட்ரீம் பண்ணால் மாத்திரம் போகாது, அது பகல் கனவா பைப் ட்ரீமாக ஆகிடக்கூடாது இல்லைங்களா, அதனால கேன் டூ.
ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக யூ கேன் டூ இட் உன்னால் முடியுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் இஸ் ஸ்ட்ரக்சர். நான் செகண்ட் இயர் நான் சொன்னேன் இந்தியன்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம் பிளானிங். கடைசி நிமிஷத்தில் எது பண்ண சொல்லுங்கள், லாஸ்ட் மினிட்ல நம்ம எல்லாமே வந்து ஹீரோ ஆகிடுவோம். ஆனால் அதே பிளான் பண்ணி பண்ண சொல்லுங்கள், முடியாது நம்மளால. லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறது எக்ஸாம்க்கே லாஸ்ட் மினிட் தானே படிப்போம். ஸோ நம்ம வந்து இந்த லாஸ்ட் மினிட் என்ன சொல்கிறது, குட் கமாண்டோஸ் பேட் சோல்ஜர்ஸ்ம்பாங்க. லாஸ்ட் மினிட்ல எல்லாம் ஹீரோஸ் தான். ஆனால் அதே பிளான் பண்ணி செய்யணும்னா ப்ராப்ளம் ஆகிடுது. இது உங்கள் டென்ஷனை வரைக்கும் நீங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அதுவும் மேல் படிப்பு படிக்கிறச்ச வேலைக்கு போகிறச்ச யூ கான் டூ எனிதிங் லாஸ்ட் மினிட். ஸோ செகண்ட் இயர் ஃபுல்லாக ஒரே பாடம் தான் பிளானிங். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் எல்லாமே கேம், இன்டராக்டிவ், குரூப் ஒர்க். ஒரு குரூப்பும் வந்து தைரியமாக குரூப்பாக வந்து ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம உல்லாஸ் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா 12th முடியறதுக்குள்ளே ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் கற்றுடுறாங்க, கம்யூனிகேஷன் கற்றுடுறாங்க, டீம் ஆக்டிவிட்டி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சிபிஎஸ்சி குழந்தைங்களோ இல்லை ப்ரைவேட் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கோ இந்த எக்ஸ்போஷர் இருக்கா? அட்லீஸ்ட் ஐ கேன் டெல், இப்போ என் குழந்தைங்களுக்கும் இந்த எக்ஸ்போஷர் கிடையாது. நல்ல ஸ்கூலுக்கு போனால் கூட சிலபஸ் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ராஜேஷ் சொன்ன மாதிரி. தேர்ட் இயர் என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் எப்போதுமே உங்கள் லைஃப்பில் இருக்காது. ஸோ நீங்கள் இன்ஃப்ளூயன்சிங் கற்றுக்கணும். இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து இந்த ஸ்டூடியோ ரன் பண்ணல, பட் நீங்கள் சொல்கிற தாட்ஸ் வந்து எத்தனையோ பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அந்த இன்ஃப்ளூயன்சிங் கேப்பபிலிட்டி சொல்லி கொடுக்குறோம் தேர்ட் இயரில். ஃபோர்த் இயரில் என்டையர் திங் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் அதை நாங்கள் என்ன சொல்கிற பேர் பர்சுவேசிவ் ஆர்டிகுலேஷன். உன் கம்யூனிகேஷன் அடுத்தவனுக்கு போய் சேர்ந்து அது இம்பேக்ட் க்ரியேட் பண்ணால் தான் அது கம்யூனிகேஷன். இல்லைனா மோனோலாக், இந்த ஒன் வே ஸ்ட்ரீட் மாதிரி. ஸோ தட் இஸ் த ஃபோர்த் இயர். இந்த 4 தட் இஸ் கேன் டூ முதல் இயர். செகண்ட் இயர் வந்து பிளானிங், தேர்ட் இயர் இன்ஃப்ளூயன்சிங், ஃபோர்த் இயர் வந்து கம்யூனிகேஷன். இதுதான் எங்களோட ஸ்ட்ரக்சர். அண்ட் த்ரூ அவுட் வந்து ஒன்லி கேம்ஸ், ஃபன், நிறைய ஆடியோ விஷுவல் யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஐ ஷுட் தேங்க் வடிவேலு சார், சந்தானம் சார், நாகேஷ் சார். அவங்கள வச்சு தான் கிளாஸை ஒப்பேத்திட்டு இருக்கோம். அந்த காமெடி யூஸ் பண்ணி டீச் பண்ணுறதுனால குழந்தைங்களும் வந்து விரும்பி பார்க்கும். ஸோ கிளாஸ் போது பசங்க டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. 3வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து மிக்ஸ்டு குரூப்பு. ஸோ ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் குழந்தை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலோடு இருக்கும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலோடு இருக்கும். இது ஒரு பயங்கரமான ஆச்சரியமான இது நான் என்ன பார்த்தேன்னா, கிளாஸில் ஃபஸ்ட்டு வாங்குகிற குழந்தைய விட இந்த 70-80 வாங்குகிற குழந்தைங்க இன்னும் எங்கேஜாக இருப்பாங்க, இன்னும் வந்து எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. ஸோ அவங்க கான்ஃபிடென்ஸ் லெவல் 12th முடிச்சு பார்த்துட்டு அவங்க எங்கள்கிட்ட இன்டர்வியூக்கு வருவாங்க. ஸோ நம்மள மாதிரி 3 பேர் ஒரு பேனல் போட்டு குழந்தைங்களை இன்டர்வியூ பண்ணுவோம். இங்கிலீஷ் தெரியறதோ இல்லையோ கான்ஃபிடென்ஸ் உங்கள் கண்ணில் டைரெக்டாக பார்த்துட்டு பதில் சொல்லுவாங்க. சப்போஸ் இங்கிலீஷ் தெரியலன்னா உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு வெயிட், ஐ வில் திங்க், ஐ வில் டெல் யூன்னு சொல்லிட்டு எஃபர்ட், அவங்களோட ஹங்கர், அவங்களோட கான்ஃபிடென்ஸ் க்ளீனாக வெளில வரும். நம்ம எத்தனை பேருக்கு இன்டர்வியூஸ் ஹேண்டில் பண்ண முடியும்? மெனி பீப்புள் காண்ட் இல்லைங்களா? இப்போ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும் உங்கள் முன்னாடி உட்கார்றதுக்கு. விண்டர்ல இன்டர்வியூ வச்சாலும் நம்மளுக்கு ஸ்வெட் ஆயிரும். ஆமாம், கண்டிப்பாக கையெல்லாம் பாருங்க ஜில்லுன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்த வந்து டு த ரூட்ஸ் போயிட்டு நீங்கள் ஆராய்ஞ்சு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து கூட அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்க் மேக்கிங் மிஷினாக மட்டுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குற அந்த மென்டாலிட்டி நிறைய இடத்துல இருக்குது அப்படிங்கிறதா வந்து ஒரு நிதர்சனம் இல்லையா? ஸோ இதை பிரேக் பண்ணுற மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க் அப்படிங்கிறதுக்கும் அறிவு அப்படிங்கிறதுக்கும் வந்து ஒரு பெரிய கேப் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட இருக்கு. ஆமாம், இப்போ நிறைய வந்து பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க் நிறைய இருக்கான ரொம்ப அறிவாளியான பொண்ணு பாருனா, ஆனால் வந்து அந்த பொண்ணு உண்மையாக வந்து அது படித்தாங்களா, அந்த பையன் உண்மையாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் மாற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்களோட அமைப்போட ஃபியூச்சர் பிளான்ஸ் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எவ்ரி சைல்டு, ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், எவ்ரி சைல்டுக்கு நம்மள மாதிரி ஒரு மென்டர் கிடைக்குமா? ஸோ அதனால இது நாங்கள் பொலாரிஸ் ஓட ப்ராஜெக்ட்னு சொல்ல மாட்டோம், எனி கம்பெனி இதை எடுத்து நடத்தலாம்னு சொல்லிட்டு. எங்களோட அடுத்த பார்ட்னராக மார்கன் ஸ்டான்லி வந்திருக்காங்க, பாம்பேல இதை எங்களோட சேர்ந்து எடுத்து நடத்துகிறாங்க. இல்லைன்னா நீங்கள் எப்படி ரீச் பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பித்தோம் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி. கஷ்டப்பட்டு கூட ஒரு 1,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம ரீச் பண்ண முடியும். சப்போஸ் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, மற்ற கார்பரேட்ஸ் கம்பெனிஸ்லாம் சேர்த்துக்கிட்டேன்னா எவ்ரி சைல்டுக்கு ஒரு மென்டர் இருக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க மார்க் பற்றி. ஆஸ் அ மதர் நானும் வந்து நிறைய ப்ரெஷரைஸ் பண்ணேன். ஐயோ நல்ல மார்க் எடுக்கணும்னு எல்லா மதருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் அந்த மார்க்கு தான் லைஃப்னு கிடையாது. இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் உள்ள ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா யாரோ உங்கள் மென்டர் சொல்லிருப்பாங்க, சௌமியா நீங்கள் ஃபென்டாஸ்டிக்காக ஆங்கரிங் பண்ணலாமே, ஏன் நீங்கள் இன்ஜினியரிங் மெடிக்கல் மாத்திரம் போகிறீங்கன்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. எல்லா குழந்தைங்களுக்கும் இது கிடைக்காது இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க பசங்க வந்து கார்ப்பரேட் ஸ்கூலில் போவாங்க, அவங்களுக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க? இது
வேற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இன்ஜினியரிங்கும் மெடிக்கலும் தான் வாழ்க்கை கிடையாது இல்லைன்னு யார் சொல்லி கொடுப்பாங்க? ஸோ அதனால எங்களோட மெயின் குறிக்கோள் வந்து இது கம்பெனி, எங்கள் சேர்மன் அருண் ஜெயின் வந்து எல்லா மீட்டிங்லும் சொல்லுவார், இட் இஸ் நாட் அ கம்பெனி ப்ரோக்ராம். யார் வேணால் முன் வந்து நாளைக்கு உங்கள் டிவி நிறுவனத்தில் இந்த ஸ்கூல் நாங்கள் எடுத்து நாங்கள் செய்கிறோன்னு சொன்னீங்கன்னா கம்ப்ளீட் எங்கள் நாலேஜ் அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ப்ளீஸ் எடுத்து நடத்துங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம இல்லைன்னா ரீச் பண்ண முடியாது எல்லா குழந்தைங்களுக்கும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ரொம்ப டச்சிங் இன்சிடெண்ட். இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் எம்ப்ளாயீஸாக. என்னென்னா இப்போ நாங்களும் 6 நாள் வேலை பண்ணிவிட்டு 7வது நாள் இந்த உல்லாஸ் ப்ரோக்ராமுக்கு வரோம். திடீர்னு ஒரு அழைப்பு வந்தது பாம்பேலேருந்து. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நாஸ்காம் நிறுவனம் மூலியமாக உங்கள் இனிஷியேட்டிவ் வந்து ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு வெப்சைட் கூட கிடையாது. ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் சொன்னாங்க இந்த இனிஷியேட்டிவ் வந்து மார்க்கெட் பண்ணக்கூடாது, இது நம்மளோட ஆத்ம திருப்திக்காக செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ ராஜேஷ்க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, மனோஜ் சித்ரான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணோட நான் பாம்பேக்கு போனேன். ஸோ எங்களுடைய இனிஷியேட்டிவ் பற்றி சொல்லிவிட்டு, ஒரு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப பெரிய ஹால், பிரம்மாண்டமாக இருக்கும், நிறைய சிஇஓஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு வந்து 5 நிமிஷம் பேசினா. ஷி வாஸ் இன் ஹர் காலேஜ் அட் தட் டைம். உல்லாஸில் இருந்துட்டு அவங்க எப்படி அவங்க மைண்டு சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு அந்த பொண்ணு பேசினாங்க, நான் பேசல. அண்ட் சத்தியமாக நான் பேசினா கூட அவளை 1/10 கூட என்னால் பேச முடியாது. அவங்க பேசிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க பாம்பேயில் இருக்கிற சிஇஓஸ். ஏன்னா அங்கே கிராமர் அவங்க பார்க்கல, ஆனால் அவளோட தெளிவு, அவளோட ஜெனுவின்னஸ், மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு சின்ன பொண்ணு இத்தினோண்டு இருப்பா, ஒரு பிரம்மாண்டமான க்ரௌடை டைரெக்டாக அட்ரெஸ் பண்ணாங்க. அந்த இயர்லேருந்து என்ன பண்ணுறோன்னா இவங்களெல்லாம் விட்டு எங்கள் எம்ப்ளாயீஸ்கிட்ட பேச சொல்கிறோம். சென்னையில் 4000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின் வந்து மைக்கை பிடிச்சி நீ 4000 எம்ப்ளாயிட்ட பேசணுன்னா அதுக்கு என்ன ஒரு கட்ஸை தேவைப்படும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க லைஃப்பில், டெஃபினட்டாக உன்னால் எல்லாமே சாதிக்க முடியும். ஆனால் அத்தனை மார்க் இருந்து படிப்பு இருந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி 95% வாங்கி சில்ட்ரன் டிப்ரெஸ்டாக இருக்காங்க. வேற ஒரு 60 மார்க் வாங்கின குழந்தை வந்து நான் ஆண்டர்ப்ரனர் ஆகிடுவேன், நான் ஏன் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறேன்னு கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் இந்த ப்ரோக்ராமுடைய ரீசன் ஃபார் சக்ஸஸ். அந்த டைமில் வி ஒன் இந்தியாஸ் பெஸ்ட் இனிஷியேட்டிவ். எங்களுக்கே தெரியாது, நாங்களாம் சோகால் படித்தவங்க ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். அந்த ஒரு ஆடியோ விஷுவல் பண்ணோம் 3 minutes. அதை பண்ணி கொடுத்தது உல்லாஸ் குழந்தைங்க. ஸோ எக்ஸ்போஷர் கொடுத்துட்டானா எல்லா குழந்தைகிட்டும் இருக்கிற டேலண்ட் வந்து ஈஸியாக வெளிக்கொண்டு வந்துடலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் தான் வந்து நினைவில் வந்து போகவே மாட்டேறது. இருக்கிறதே 7 நாள் தான். அதில் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படா வீக்கெண்ட் வரும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் 6 days வந்து ஆஃபீஸில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 7th day நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சிரிச்சிட்டு தான் சொல்கிறாங்க இல்லையா. அது இன்னும் நான் வந்து பெருசாக ஏதோ விஷயத்தை நான் தியாகம் மட்டும் பண்ணுற மாதிரி சொல்ல, ஷீ லைக்ஸ் இட். ஸோ நல்ல விஷயங்கள் பண்ணுற போது வந்து எவ்வளோ சந்தோஷமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அண்ட் நீங்கள் பேசும்போது தெரிஞ்சது உங்களோட கோலில் எவ்வளோ தெளிவாக இருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு, அதாவது அடலசன்ட் பீப்புளுக்கு நிறையா விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதும் தெளிவாக இருக்கீங்க. நீங்கள் நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க, அது இன்னும் ஸ்பீடாகவும் இன்னும் எஃபெக்டிவாகவும் எல்லாரையும் போய் சேர்றதுக்கு ஃபியூச்சரில் எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் வேர்ட்ஸ். தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக் அகெயின் புதியுகம் FM ஸ்டேஷனில் இனியவா இந்த நிகழ்ச்சியை சௌமியா அண்ட் வருண் கூட கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. சூப்பரான 2 கெஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் அப்போ எனக்கு ஒர்க்கு டைம் இல்லை அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியும் பீப்புளெலாம் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு இல்லையா. கரெக்ட் வருண். எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கவங்க ஏதாவது ஒரு சோஷியல் ஒர்க் வந்து செய்யணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து நிறைய பேருக்குள்ள இருக்கும். நல்ல விஷயம் தான். ஆனால் அதில் குறிப்பாக இன்னைக்கு வந்து எது வாண்ட் ஆஃப் தி டே அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அடலசென்ட் ஏஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜை கொடுக்கணும், ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எய்ம் கூட ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா. ட்ரூ. பட் நான் சும்மா என்னோட லிபரல் தாட்டை வச்சு என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை கூட விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் போல. இந்த சர்வீஸை வந்து அவங்களால விட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. ஏன்னா நல்ல விஷயங்கள் பண்ணி பழகிட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதே ஒரு பழக்கமாயிரும், ஒரு ஹேபிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹேபிட், நம்மளோட ஹேபிட்டில் நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து காணாமல் போயிருக்கு, இல்லை நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் ஒரு சூப்பரான பர்சன் வந்திருக்காரு இன்னைக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசேந்திரன் சார் வந்து பேச போறாரு. பொதுவாக வந்து நிறைய சொற்கள் பார்த்தீங்கன்னா வந்து மருவி வரும்னு சொல்லுவாங்க. அந்த டிரைவாய் ஒரு எவல்யூஷன் ஆயிட்டு அதோட பேரே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேரே பாத்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வந்து ஓ இதுதான் இப்படி ஆச்சா அப்படின்னு கூட நம்ம வந்து யோசிப்போம். அந்த மாதிரி கும்பகோணம், அந்த கோயில்களின் நகரம்னு சொல்லுவாங்க, அந்த கும்பகோணம்க்கு பாத்தீங்கன்னா குடமூக்கு அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. என்னங்க இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. சோ அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ளீஸ்.
வணக்கம் ஐயா. பயணத்தின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஐயா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து பல ஊர்கள் இருக்கு இல்லையா? இந்த ஊர்களுடைய பெயர்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த பெயர்லாம் வந்து ஆதி காலத்திலேருந்தே அப்படிதான் இருந்ததா, இல்ல சில வருடங்களுக்கு அப்புறமா, இல்ல சில வருடங்களுக்கு முன்பு தான் வந்து மாற்றம் பெற்றதா? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கும்பகோணம் அப்படிங்கிற ஒரு ஊரை பத்தி சொல்லுங்களேன். அந்த கும்பகோணம்ங்கிற பெயர் வந்து எப்பொழுது வந்தது? பெரும்பாலான ஊர் பெயர்கள் தொடர்ந்து இருக்குது, நமக்கு அதே பேரில் தான் இருக்குது. இப்போ மதுரைங்கிறது 2000 ஆண்டா 3000 ஆண்டா மதுரை தான். அதுபோல் ஏராளமான ஊர்கள் பெரும்பாலும் அப்படியே மாறாமல் இருக்குது. புதிய ஊர்கள் தோன்றுகிறது, நிறைய ஊர்களுக்கு பேர் வைக்கிறோம், புதுசாக வைக்கிறோம். சில ஊர் பெயர்களை மாற்றிருக்காங்க. நம்ம சென்னையே கூட மாற்றுதலுக்கு உட்பட்டதுதான் இல்லைங்களா? இந்த சென்னை புதுசாக வந்த ஊர். இந்த புதிய ஊர்களாக உருவானது இதெல்லாம் பெரிய சென்னப்ப நாயகன் பட்டினம், அது இந்த சென்னை என்று சுருக்கி வந்துட்டு அது வேறு. ஆனால் இந்த கும்பகோணங்கிறது வந்து பழைய பெயர் வந்து குடமூக்கு என்பது. குடமூக்கு. அதை வந்து இடையில கும்பகோணம்னு மாற்றிட்டாங்க. அந்த பூம்புகார் என்பது சோழர்களுடைய தலைநகரம். சங்க காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சோழர்களுடைய தலைநகரம் பூம்புகார். அந்த பூம்புகாருக்கு மேற்கே இருக்கிறது இந்த ஊர். குட என்று சொன்னால் தமிழ்ல மேற்குன்னு பொருள். குடங்கிற சொல்லுக்கு மேற்கு என்று பொருள். குடன்னா மலையை குறிக்கும், குடன்னா வளைவு என்று பொருள். மலை மேடு பள்ளங்களால் ஆனதால மலைக்கு கோடுன்னு ஒரு சொல் உண்டு. கோடுனால வளைந்தது. திருச்செங்கோடு, விளவங்கோடு, அதவங்கோடு என்று சொல்லுகிற பொழுது அந்த கோடுங்கிறதெல்லாம் மலை. ஏன் மலைக்கு கோடுங்கிற பெயர்? அது வளைஞ்சி இருக்கிறதால கோடுன்னா வளைஞ்சது. அதே போல குடமலை, குடகு மலை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? குடநாடு அப்படின்னா மலைநாடுன்னு அர்த்தம். அந்த குடங்கிறதுக்கு வளைவுன்னு தான் பொருள். மலை நம்முடைய தமிழ்நாட்டு நில அமைப்புல மேற்க தான் தொடர்ந்து இருக்கிறது. அதனாலதான் மேற்கு தொடர்ச்சி மலை. வேறெல்லாம் இருக்கிறது சின்ன சின்ன குன்றுகளா இருக்கும். தொடர்ச்சியா இருப்பது மலை உள்ள திசை வந்து மேற்கு. அதனால குட திசைனாலே மலை உள்ள திசைன்னு பொருள். புரியுதுங்களா? அப்ப குட திசை என்றால் மலை உள்ள மேற்கு திசை, மலை இருக்கிறதால அந்த குடங்கிறதுக்கு வளைவுன்னு பொருள், மேற்குன்னு பொருள். பூம்புகாருக்கு மேற்க இருந்தது. அதனால அந்த குட முக்கு, அந்த முக்குங்கிறது ஒரு சந்திக்கிற இடம். அந்த முக்குல போய் பாரு அப்படின்னு சொல்றோம். அந்த குட முக்கு, குட மூக்கு மேற்கே சென்று சந்திக்கிற இடம். எதுல இருந்து? பூம்புகார்ல இருந்து. அதனால குடமுக்கு, குடமூக்குன்னு தான் சங்க இலக்கியத்துல அந்த ஊருக்கு பெயர் இருந்திருக்குது. அந்த குடங்கிற மேற்குங்கிறத மறந்துட்டு அதை மொழிபெயர்க்கிறாங்க சமஸ்கிருதத்துல. குடன்னா மேற்குங்கிற மூலப்பொருள், ஆழப்பொருளை விட்டுட்டு குடன்னா என்ன சொன்ன? வளைவு. மலை வளைஞ்சிருக்கிறதால குடன்னு பேரு, குடகுன்னு எல்லாம் பேரு. நாம நீர் பிடிச்சு வைக்கிற அந்த குடமும் வளைஞ்சுதான் இருக்குது அப்படின்னு இல்லைங்களா? பென் ஷேப், அதுக்கும் குடம்னு தான் பேரு. அப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? குடம் மூக்குங்கிறத தண்ணி பிடிக்கிற குடம்னு நினைச்சுக்கிட்டு அந்த குடத்தை குறிக்கிற கும்பங்கிற சொல்ல எடுத்து தப்பா பண்ணிட்டாங்க மொழிபெயர்ப்பு. புரியுதுங்களா? தவறான மொழிபெயர்ப்பு. மேற்குங்கிற பொருளை விட்டுட்டு வளைந்திருக்கிற கும்பம் குடத்தை குறிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு முக்குங்கிறதுக்கு கோணம், ஜாயிண்ட் சேர்ந்திருக்கிற இடம், அந்த கோணத்துல, அந்த கோணங்கிறது அங்க வளைந்திருக்கிற இடம், சேர்ந்திருக்கிற இடம், அதை கும்ப கோணம் அப்படின்னு சொல்லி குட முக்கு, குட மூக்க, முக்க கோணம்னாக்கி அந்த குடங்கிற மேற்க தண்ணி பிடிக்கிற குடம்னு நினைச்சுக்கிட்டு கும்ப கோணம் அப்படின்னு மொழிபெயர்த்துட்டாங்க. உண்மையா கும்பங்கிறதும் தமிழ் சொல் தான், கோணங்கிறதும் தமிழ் சொல் தான். தமிழ்ல இருந்து போய் சமஸ்கிருதத்துல இருக்கிற சொல். ஆனா தவறான மொழிபெயர்ப்பு. புரியுதுங்களா? அப்புறம் கும்பேஸ்வரர் கதை எல்லாம் கட்டி கும்பத்துல பிறந்தவர், அதெல்லாம் புதுசா உருவாக்கின கதைகள். அந்த கும்பத்துக்கும் அதாவது குடத்துக்கும் அந்த குடமூக்குக்கும் உறவே இல்லை. ரெண்டு பொருள் குடங்கிறதுக்கு. வளைந்தது மூலப்பொருள், மேற்குங்கிறது பொருள். பூம்புகாருக்கு மேற்க இருந்த ஊரு குடமுக்கு. அந்த குடங்கிறத மேற்குங்கிற பொருளை விட்டுட்டு தண்ணி பிடிக்கிற குடம்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு கும்பங்கிற ஒரு சொல்லை எடுத்து இந்த குடமுக்க கும்பகோணம்னு மொழிபெயர்த்துட்டாங்க.
தவறான மொழிபெயர்ப்பு. ஆமாங்க ஐயா, கும்பகோணத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய தகவல்கள் இருக்குன்னு இப்பதான் ஐயா எங்களுக்கு புரிஞ்சது. அதாவது கும்ப அப்படின்னாக்க மேற்கு அப்படிங்கிற சொல்லை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாதான் இருந்தது. பூம்புகாருக்கு மேற்கு இருக்கிறதுனால அதற்கு வந்து குடமுக்கு அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது. அது வந்து தவறாக வந்து குடம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அர்த்தத்தை தான் மனசுல பாத்திரம் தண்ணி பிடிச்சு வைக்கிற ஒரு குவளைய மனசுல நினைச்சிட்டு கும்ப கோணம்னு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா கும்பகோணத்தை தாண்டி யோசிச்சு பார்க்கும்போது குடமுக்கு அப்படிங்கிற ஒரு சொல் தான் ரொம்ப அழகாகவும் இருக்கு அப்படின்னு தோணுது. கண்டிப்பா. பயணத்தின் நிறைவுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த பயணத்தின் வாயிலாக உங்களை சந்தித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி. அண்ட் ட்ரீமை பத்தி இவ்வளோ பேசிட்டு இந்த நிஜமா தூங்கும் போது இந்த ட்ரீமுங்கிறாங்களா அதை பத்தி கொஞ்சமாவது பேசுங்கப்பா அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்களே. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ட்ரீம்ஸ் பத்தி ஒரு வெப்சைட்டே சூப்பரா கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, என்ன வெப்சைட் அது? dreammoods.com. 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 யாருக்காவது உங்க கனவுக்கு வந்து விளக்கம் தெரியுமா? எனக்கே ஒரு நாள் பெட்டுக்கு பக்கத்துல படுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, அப்படியே ஒரு பெரிய குளிர இருந்து உள்ற மாதிரியே இருந்திருக்கும், பெட்ல இருந்து சும்மா கீழே தான் விழுந்திருப்பீங்க. அதுக்கான இன்டர்பிரேஷன் தெரியுமா? சில பேர் ஸ்னேக்ஸ் பார்த்திருப்பாங்க ட்ரீம்ல, சில பேர் வந்து சூரியனை மட்டும் பார்த்திருப்பாங்க, சில பேர் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் தலைகீழ இருக்கிறத பார்த்திருப்பாங்க. சில பேர் எல்லாம் ட்ரீம்ல இருக்க முடியும், பட் இன்வால்வ் ஆக முடியாது. சில பேருக்கு ட்ரீம் வந்து 1 மணி நேரம் போன மாதிரி இருக்கும், 5 நிமிஷத்துல உடனே முடிஞ்சிடும். சில பேருக்கு வந்து கையில காசு வர மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ட்ரீம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ்லாம் இருக்கும். பட் எனிவே இதுக்கெல்லாம் இன்டர்பிரேஷன், இதுக்கெல்லாம் வந்து வேற ஒரு மீனிங் இருக்கு, டைரக்ட் மீனிங் எல்லாம் வேற ஒரு மீனிங் இருக்குன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரீம் வேர்ல்ட் அதை பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வெப்சைட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, ட்ரீம்ஸ் பற்றி வந்து இன்டர்பிரேட் பண்ணுறதுக்குனே வந்து ப்ரொஃபஷனலாக நிறைய பேர் இருப்பாங்க. பட் நீங்கள் ஏன் அங்கெல்லாம் போகிறீங்க? இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரீம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து விளக்கம் தெரிஞ்சிடும். கிரேட். எல்லாருக்குமே வந்து அந்த ட்ரீம் சம்மந்தமாக வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ல்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த மேட்ரிக்ஸ், இன்செப்ஷன் அந்த மாதிரி ஒரு படத்தோட கான்செப்ட் மாதிரியே இருக்கு இல்லையா? அது கண்டிப்பாக இப்போ எல்லாருமே வந்து இன்செப்ஷன்னா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாமளும் வந்து இந்த வெப்சைட் பார்த்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்ட்லி, சரியாக சொன்னீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக் யோர் ட்ரீம் கம் ட்ரூ டேல நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கோம். எங்களோட ஷோவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது பொதுவாக வந்து கருத்துக்கள்லாம் எழுதி அனுப்ப சொல்லுவாங்களே, அது மாதிரிலாம் இல்லைங்க. அது ஏன்னா டெய்லி வந்து உங்களோட கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து எடுத்துட்டு அதுக்கான சேஞ்சஸ்லாம் நம்மளோட ஷோவில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோன்றது டெய்லி பார்த்துருக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள்லாம் feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்பலாம். இல்லைனா இந்த ட்ரால் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் பதிவு பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா தபால் மூலமாகவும் இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிவிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பலாமா? எக்ஸாக்ட்லி. திருப்பி நாளைக்கு உங்களோட காலை வேலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இன்னும் கொஞ்சம் வைப்ரண்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் மாற்றுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஏதாவது ரிசர்ச் பண்ணுவோம். புதிய FM ஸ்டேஷனில் அது இனியவை இன்று வித் சௌமியா அண்ட் வருண்.